ஆடுங்கடா மச்சி ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சி பாடுங்கடா, பாவாட பின்னாலேயே ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமன் பொண்ணுதான். கை நீட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணுதான். இந்த பாட்டை பாடும் போதே ஒவ்வொரு இளைஞனோட உள்ளத்துல இருந்து ஆசை வெள்ளம் ஊற்று எடுக்குதையா. ஐயா, என் காதலை பத்தி சொல்றேன் கேளுங்க. முத ஒரு பொண்ணை பார்க்க போனேன். அவளும் அழகா இருந்தாளா, பேசி தனியா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பேசினையா. அந்த சண்டாளி வந்த உடனே ஒரு அழகான வார்த்தை சொன்னா, அற்புதமான வார்த்தை சொன்னா, சிறப்பான வார்த்தை சொன்னா, எந்த காதலன்னு காதலிட்ட கேட்க கூடாத வார்த்தை, கேட்க விரும்பாத வார்த்தை. இப்படி வந்து நின்னுட்டாயா பவ்யம் நின்னுக்கிட்டு, அண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன பேசுங்கண்ணேன்னா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாடிப்பட்டி தேடி வந்து கூட பேசுறேன், நீ இடத்த காலி பண்ணுன போயிட்டா. நான் தளர்ந்துடலையே. முதலவு ஃபெயிலியரு. என் முகத்துல ஏதாவது அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா? மறுநாள் இன்னொரு பின்னாடி 4 நாள் ரவுண்ட் அடித்தேன். 4 நாள் அவள் சும்மா இருந்தவ 4ஆம் நாள் என் பின்னாடி வராத பிரச்சனை ஆயிரும்னா. என்னம்மா பிரச்சனை ஆயிரும்னு கேட்டதுக்கு சொல்றாயா, என் பின்னாடி எங்க அக்கா வர்றான்னா. நான் சொன்னேன், செல்லமே நீ கவலைப்படாத, உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வர்றான்னு. அதையும் கேட்காம அதுக்கு பின்னாடி எங்க அம்மா வேற வர்றாயான்னா. அம்மா வந்தா வரட்டும், அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வர்றாருன்னு. அட மானங்கட்ட குடும்பமே, இப்படி கொட்ட குடும்பத்திலேயா நான் வாழ்றதுன்னு அவளும் துப்பிட்டு போயிட்டா. இருந்தாலும் நான் விடலையே. எல்லா பசங்களும் எதையோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுடிதார் எடுக்கிறதுக்காக போயிருந்தேயா. அவ செலக்ட் பண்றா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டா. எடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன், செல்லமே என்ன கலர் எடுத்திருக்கேன்னு. நீல கலர் எடுத்திருக்கேன்னா. ஏன் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா, செல்லம் இந்த நீல கலர் உனக்கு அவ்வளவா எடுப்பா இருக்காது, இந்த ப்ரௌன் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன். பிடிச்சிக்கிட்டா. ராம், இதை எடுக்காட்டினா என் மனசு சங்கடப்படும், இதை எடுக்காட்டினா உங்க மனசு சங்கடப்படும், ரெண்டையும் எடுத்துக்கிட்டான்ட்டா. என் பாக்கெட்ல இருந்தது சமஸ்டி பீஸ் கட்ட வச்சிருந்த 750 கொடுத்துட்டு வந்தவொடனே சொல்றா வந்து, ராம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அதனால ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ உருப்பட மாட்டேன்னு தெரியுது மாப்பிள. அதுதான் இல்ல. இந்த லவ் எங்களுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு தெரியுமாயா? ஊக்கத்தை கத்து கொடுக்குதியா, முயற்சியை கத்து கொடுக்குதியா. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா விட்டுறாத, போராடு 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 போராடுன்னு 3ஆவதா ஒரு அழகான லவ்வரை எனக்கு காட்டுச்சு. அந்த காதலை பத்தி தப்பா பேசுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா. ஒவ்வொரு இளைஞனுக்கும் வழி நடத்துறதுக்கு யார் இருக்கான்னு தெரியுமாயா? அவனோட காதலி தான்யா. நிறைய கத்துக் கொடுக்குறாயா, சகிப்பு தன்மையை கத்துக் கொடுக்குறாயா. அவளை பார்க்கறதுக்காக போறான், பஸ்ல ஃபுட்பால்ல தொங்குறான், டிரைவர் திட்டுறாரு, அட்டா நாசமா போறவன, உருப்படாத வயல, தர்த்திரம் பிடிச்சவன, ஏன்டா நானே 6 மாசம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்ப இருந்தே வந்திருக்கேன், ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் நாங்க சகிச்சுக்கிறோம். அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற, வவ்வாளுக்கு பிறந்த பய உள்ள எப்படி தொங்குதுன்னு, இதெல்லாம் உருப்படுறதா, சென்ற எத்தனை இடம் இருக்கல, வந்து தொலை நாயே அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க கோயிலுக்கு போவாங்கய்யா, அவங்க பிரகாரத்தை சுற்றுவாங்க, நாங்கள் அவளை சுற்றுவோம். பிரகாரத்தை அவ சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த, அவளை நான் சுத்த, அவளை நான் சுத்த, என்ன அவ சுத்த. இப்படியே 9 மணி ஆகி போச்சு. ஐயர் வந்தார். டே அம்பி, காலையில் 6 மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சது நைட்டு 9 மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா, விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த இடத்துலயும் நாங்கள் சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார். அப்படித்தான் போய் இதே ஞாபகத்தில் வீட்டில் போய் படுத்துட்டேன். படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். சொல்லி முடிக்கிறக்குள்ள உடனே ஒரே அடி. யாரும் அதுன்னு பாக்குறேன், எங்க அப்பா. ஐயா ஏடா மாப்பிள்ள, என்ன மாமா பொண்ணு இருக்கா? நான் எங்க அக்கா மகனே உன்னை பாசத்தோட எல்லாம் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா, திருநெல்வேலிக்காரனுக்கே அல்வாவா, நாங்க உலகத்துக்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கேன்டா. நான் அன்பா மாப்பிள்ளைன்னு சொன்னா உன் வீட்டுல பொண்ணு இருக்கான்னா, அதாவது இதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் இடக்கு மடக்கு பயில நிறைய உண்டு. இல்லை இன்னும் கல்யாணம் முடியலன்னா உன் வீட்டுல பொண்ணு குத்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயிலோட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி தான் பேச வேண்டியிருக்கு. ஐயா, நான் 9th பாஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட காதலி தான் ஐயா. எப்படின்னு கேட்பையா, டெய்லி டியூஷன்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் ஒரு வாத்தியார் மகளை லவ் பண்ணேன்னா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். லாஸ்ட் எக்ஸாமு எழுதி முடிச்சோடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன்.
வீட்டில் வந்து பார்க்குற லெட்டரை காணும். ஐயோ லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன், எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்கள் அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு என்ன, ஏன்டா அறிவு கட்டவனே அதுலயே வச்சு விடுவேன்னு பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா, அந்த பாவி மனுஷன் அதை திருத்தி 60 மார்க் போட்டிருக்காரா, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அந்த இடத்துல பாருங்கய்யா என்ன ஜெயிக்க வச்சது அந்த காதல் தானே. அதையாவது ஒழுங்கா தப்பு இல்லாம எழுதிருந்தீங்கன்னா 100 மார்க் கிடைச்சிருக்கும்லனே. ஐயா எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தன்னகத்தை கொண்டவனா இருந்தான். கஞ்சா, தண்ணி, தம்மு, பீரு, பிராந்தின் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டவனா இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க, டே இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுரா, உனக்கு சீரழிச்சிருன்னு சொன்னாங்க, கேட்கல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கேட்கல. உறவுக்காரவங்க சொன்னாங்க, கேட்கல. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா, அதுக்கப்புறமும் கேட்கல. அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா, அவ சொன்னா ஒன்னு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா, மறுநாளே தன்னகத்துல இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே. தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன், தன் உறவுக்காரங்க சொல்லி கேட்காதவன், 5 வருஷம் முக்கி படிச்ச டாக்டர் சொல்லி கேட்காதவன் அவ சொல்லி கேட்டானே. இங்கேதாயா காதல் நிக்குது. ஐயா ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயுது அப்படிங்கிறதுக்காக எல்லா பேருந்துலையும் நம்ம ஏறாம இருக்கிறது இல்ல, அது மாதிரி தாயா ஒரு காதல் தோல்வியில முடிகிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையிலையா நியாயம்? அதனாலதான் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாம போகல, என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்தும் மோதாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க, அந்த பேருந்து மோதிருமோன்னு. அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா. என் நண்பன் 12th நல்ல மார்க் எடுத்துட்டான், இன்ஜினியரிங் போக முடியல, குடும்ப பாரம், என்ன பண்றது, டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான், அங்க படிக்க முடியல, செமஸ்டர் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல. அந்த கஷ்டத்துலயும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, தோட்டத்து வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போறான். என்ன பண்றது, அவனுக்கும் காதல் வந்துச்சு. அன்ன வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானாம். அவளை போய் பார்க்கறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா. குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞ ஏன் அந்த காதல் நோய் வந்தவனே தடுமாறி போறான். இளைஞ இருக்காயா அப்படி, ஆனா அந்த காதல்ங்கிற நோய் வந்தவனே அவன் மாறி போயிடுறான். என்னால தனியா குடும்ப பாரத்தை சமக்க முடியல, அதனாலதான் அவளையும் துணைக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து சமக்கிறோம்மா. எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு புட்டு வேலைக்கு போனதெல்லாம் அப்போ எப்போ, இப்போ காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு புட்டு பிகர பார்க்க கிளம்புறாயா இப்போ. ஆமையா நம்ம இளைஞன் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாயா, பல்லு வளர்க்குறானோ இல்லையோயா, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச நல்லா டிப் டாப்பா டஸ்ட் பண்ணிட்டு காலையில மார்னிங் டியூஷன் போயிட்டு பத்திரமா கொண்டு போய் விடுறாயா. 9 மணிக்கு காலேஜ் கூட்டி கொண்டு போய் விடுறாயா. என் இனமாடா நீ. நன்றி குருவே. நானாவது 12th இருந்து தான் ஆரம்பிச்சேன், நீ இப்பயே கிளம்பிட்டியடா. பக்கத்தில் இருக்கிற வாசனை, ஊட்டி இருக்கிற யோசனை என்ன தெரியுமாயா, அந்த பொண்ணு நல்லா படிச்சு 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 ஃபாரின் போயிடும், நம்மால் குட்டி சோத்துல உட்காந்து மறுபடியும் குட்டியை பார்க்க தான் ஆரம்பிப்பான். ஆமையா கேட்டா சொல்றான், காதலிச்சா நாங்களாம் கவிஞன் ஆயிடும்ல அப்படின்னா. எப்படின்னு கேட்குறீங்களா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி, நீ தாண்டி என் தம்பிக்கு அண்ணி அப்படிங்கிறாயா. இந்த அணியா என் பத்தாதுன்னு கல்யாணமான பொண்ணுக்கு எழுதுறான், அன்பே நீயும் நானும் இணைந்தால் இந்தியாவும் இடைத்தேர்தலும் போல இணைந்து வாழலாம்னு. அதுக்கு அந்த பொண்ணு எழுதுறாயா, அன்பே உன் இதய நாட்டில் இதய ஆட்சி புரிய திருமணம் எனும் திடீர் கூட்டணி வைக்க ஆசை நான். தற்பொழுது தாலி கட்டிய கணவனோடு நல்லாட்சி நடக்கிறது. இப்பொழுது இல்லை இடைத்தேர்தல், இனி வரட்டும் அடுத்த ஜென்மம் எனும் பொது தேர்தல். அதுவரை காத்திரு, நாம் இருவரும் நல்லாட்சி அமைக்கலாம்ங்கய்யா. ஃபோனில் லவ் பண்ணுறாங்கய்யா. இளைஞன் எடுத்து பேசுகிறான், ஹலோ யார் பேசுறதுன்னா, நான் பிரியா பேசுகிறேங்குவா. நீ பிரியா தாண்டி பேசுகிற, நான் தாண்டி காசு போட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாயா. கார்த்திக்கு என்கிட்ட தான்யா படிக்கிறேன். இப்போத்தான் திருக்குறளில் 10 திருக்குறளை சொல்லுடான்னு சொன்னேன், பயலுக எவனுமே சொல்லலை. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், பாவம் சின்ன பயலாக இருக்காங்க, ஒரு 5ஆவது தெரியுமாடான்னு கேட்டேன். முதல்ல எந்திரிச்சு நின்றாயா எனக்கு தெரியாதுன்னு. இப்போ பாரு கவிதை வர்றான். இப்படி இருந்தால் எப்படியா இளைஞர்கள் முன்னேற முடியும்? ஐயா காதல் ஆரம்பிக்கிறது ஐஸ்கிரீம் பார்ல, முடிகிறது இன்னைக்கு டாஸ்மார்க் பார்லையா. இப்படிதான் இளைஞன் காதலில் விழுந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறான். ஐயா, பாறைகள் மீது பயணப்படாவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதம் ஏது?
ஓடத்தண்ணி பாறை மேல பட்டு தெரிச்சா தாயா சாரல் சங்கீதம் இசை. இந்த உண்மையை உணர்ந்தவன் தாயா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞன். ஐயா, இன்னைக்கு அவன் பயணம் எப்படி இருக்கு தெரியுமா? புல்வெளி மீது பயணம் இல்லையா, பாறை மீதான பயணம் தாயா இன்னைக்கு என்னுடைய இளைஞனோட பயணம். வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் எல்லாரும் போயிருப்போம், சாப்பிட்றதுக்கும் போயிருப்போம். அங்கே பரிமாறதுக்கு ஒரே யூனிஃபார்ம் போட்டு பசங்கள்லாம் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமாயா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்டியா. அதாயா வேதனையா இருக்கு. படிக்கிற வயசுலயே தான் குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக அவன் வேலைக்கு போறாயா. அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து வெட்டியா பொழுத வீணடிக்கிறான்னு பேசுதையா. அதுதாயா வேதனையா இருக்கு. ஐயா, பூக்களின் புன்னகை தெரிந்தவனுக்கு வேர்களின் வியர்வைகள் தெரிவதில்லை. ஐயா, பூவோட சிரிப்பை பார்த்து ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அந்த வேர் மண்ணுக்குள்ள படுற கஷ்டம் தெரியாதியா. அது மாதிரிதாயா என் இளைஞன் இன்னைக்கு உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டிருக்குது, வெளியில இருக்கவங்களுக்குலாம் தெரியலையா. ஐயா, வாத்தை பார்த்துருப்போம் எல்லாரும், அது எவ்வளவு அழகா நீந்தும், எவ்வளவு அழகா போகுது, எப்படா நீந்துது நம்மளா ரசிச்சிருப்போம். தண்ணிக்கு அடியில் எவ்வளவு வேகமா அது பெடல் பண்ணணும் தெரியுமா? அப்பத்தாயா அது நீந்த முடியும். அப்படித்தாயா என் இளைஞன் வெளியில சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து வெட்டியா பொழுத போக்குறான். அவன் உள்ளத்திலையும் உழைப்புலையும் தான் குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணுமேன்ற எண்ணம் தாயா ஓடிட்டு இருக்கு. அதனால தாயா சொல்றேன், குடும்ப பாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் தான் தூக்கி சுமக்கிறான்னு. ஐயா, மேல்நாட்டு மோகத்தில் இன்னைக்கு யாரு வேலைக்கு போலையா, குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு தாயா வேலைக்கு போறான். உன்னதமான உறவை பிரிஞ்சு நல்ல நண்பர்களை விட்டுட்டு ஐயா உணர்வுகள் எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு என் பாலைவனத்துல போய் வாழணும்னு யாராவது ஆசைப்படுவானா? ஐயா, இந்த அம்மா சொல்லுதாவோ. என்ன சொல்றாங்க? இந்த ஊர்ல உள்ள மரம் என் வீட்டுல மரம் வளர்த்துருக்கேன் ஐயா. என் வீட்டு மரம் என் வீட்டில் என் நிழல் கொடுக்காம பக்கத்து வீட்டில் போய் நிழல் கொடுத்துச்சுன்னா என் நெஞ்சு எப்படியா இருக்கும்? இங்கே வேலை பார்க்காம இங்கே இன்ஜினியர் படிச்சுட்டு இங்கே மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் என்ன ஏயா அமெரிக்காவில் வேலை பார்க்கயான்னு எங்கள் இன்ஜினியர் காலேஜ் எங்கள் மருத்துவ கல்லூரியும் படிக்க சொல்லி கொடுத்துச்சு. என்னாச்சு? எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான், தமிழ்நாட்டில் தமிழ் விட்டு நம்ம விட்டு பிள்ளைங்கெல்லாம் தமிழில் பேசினா யாருக்கு பிடிக்குது? மம்மி டாடி ஆங்கிலத்தில் பேசுனா தானே பிடிக்குது. நல்ல வித்துலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டுனா என் ஊர்ல சொத்தையா வச்சு நாங்க இது பண்ண முடியும்? வாஞ்ச டாக்டரையும் வாஞ்ச இன்ஜினியர்ட்டையும் நாம வைத்தியம் பார்க்க முடியும். ஐயா, எப்ப தெரியுமா அந்த பாலைவன பூமி கூட சோலைவனமா மாறும்? அவன் மனைவி அன்பா எழுதின கடிதம் வர்ற நாளும் அவன் மகனோ மகளோ அப்பான்னு சொன்ன முதல் வார்த்தையை கேட்காம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை டெலிஃபோன்ல நம்ம பிள்ளை பேசுறத கேளுங்கன்னு அந்த அவங்க வீட்டுல இருந்து போட்டு கேட்பாங்களையா, அந்த டெலிஃபோன் சத்தத்துலயா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஐயா, குவைத்துல 80 மாடி கட்டடத்துல தலகீழா நின்று என் இளைஞன் கஷ்டப்பட்டு இருக்காயா. எதுக்காக? தான் குடும்பம் தலை நிமிரணும்ன்றக்காக. அவன் பாதாளத்தை பார்த்தாலும் தான் குடும்பத்தை வாணும் அளவுக்கு உயர்த்தணும்னு கஷ்டப்படுறானே, இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கானே, அந்த இளைஞன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறான் தாயா பேச வந்திருக்கிறேன். அந்த தலகளா தொங்கிட்டு இருக்க கயிறு ஒரு நிமிஷம் அருந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கந்து வட்டிக்கு கடனை வாங்கி அனுப்பின பெத்தவங்க கனவுளோடு இந்தியால காத்துட்டு இருப்பாங்க. தான் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதாயா. இந்த பாரம் தேவையா? இந்தியால இருந்தே கஷ்டப்படலாம்ல. சினிமா தியேட்டர் எடுத்துக்காங்க சார், ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிட்டா போதும், கூட்டத்துல முந்தி அடிச்சுட்டு போய் முதல் நாள் உட்காந்து படத்தை பார்த்துட்டு சொல்றியா? ஏய், தலைவர் படத்தை முதல் நாள்ல முதல் டிக்கெட்ல பார்த்துட்டோம்லன்னு சொல்றான் சார். இதுவா சார் இன்னைக்கு இளைஞனோட சாதனை? இதே ஒரு இளைஞன் ரேஷன் கடையில முந்தி அடிச்சுக்கிட்டு போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கட்டும் சார், பெத்தவங்க பூரிச்சு போயிடுவாங்க சார். ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு பாத பூஜை செய்யாதவன் யாரா ஒருத்தருக்கு பாலாபிஷேகம் பண்றான் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன். நம்ம காந்தியடிகள் சொல்லுவாரு, ட்ரெயின்ல போறப்ப தான் எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன், ஏன்னா ட்ரெயின் பயணம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு சார். அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டாராம், ஏன் தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சே, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம் சார். அதுக்கு நம்ம காந்தி என்ன சொன்னாராம் தெரியுமா? நான் படுத்துட்டா படுத்திருக்க இந்தியாவை இந்திய இளைஞர்களை யார் தலை நிமிர்த்துறது அப்படி சொன்னாராம் சார் நம்ம காந்தியடிகள்.
அப்படிப்பட்ட காந்தி மகான் பிறந்த இந்த தேசத்துல பிறந்த இன்னைக்கு இளைஞர்கள் ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய இந்த வயசுல உட்கார்ந்து சாப்பிட்டா சார், உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல நம்ம இளைஞன் யார் கையை சார் எதிர்பார்த்துட்டு இருப்பா? குடி கொல்ல சூதாட்டம் அத்தனையும் கெட்டு சின்ன பின்னமா சீர்குலைஞ்சிட்டு இருக்கா சார் இன்னைக்கு இருக்க இளைஞன்.